நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாயப்பா மேலே வச்சிருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை குறைஞ்சதுன்னா அது மீள முடியாத ஆபத்திலும் உங்களை காப்பாற்ற முடியாமலும் போகும். இதை பற்றி சரியான விளக்கம் இந்த பதிவில் இருக்குது. நீங்கள் சாயப்பாவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆபத்து நாட்களில் உங்களை காப்பாற்றுவாரா இல்லையா? இது பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கு பதில்கள் தெரிஞ்சுக்கிட்டாதானே எல்லா விஷயத்துக்கும் நாம் தயாராக இருக்க முடியும். அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் சில பேர் மன நோயாளியாக மாறுறாங்க. இது கடவுள் உங்களை தண்டிக்கிறாரா அப்படின்ற முக்கியமான ரகசியமான விஷயங்களும் இதில் அடங்கி உள்ளது. இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவோட குழந்தைங்க அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கும் நம்பிக்கைக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்லேயும் உங்களுடைய அந்த பதிவுக்கான ஒரு கருத்தை போஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த பதிவை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு பதிவையும் நான் ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுறேன். பதிவில் எந்த விதமான நெகட்டிவும் இல்லை. ஆனால் ஃபுல் எனர்ஜெட்டிக்கு குழந்தைங்களுக்கு இயல்பாக இருக்குது. ஆரோக்கியமான குழந்தை உடலில் மட்டும் இல்லை, மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதே போல் இங்கே ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு ஊட்டப்படக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவு, ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவு. அந்த உணவை நீங்கள் சிந்தாமல் செதறாமல் சாப்பிட்றதால, அதாவது எல்லா ஆடியோவையும் கம்ப்ளீட்டாக கேட்குறவங்கள சொல்கிறேன். சிந்தாமல் செதறாமல் அப்படின்றது எல்லா ஆடியோவையும் கம்ப்ளீட்டாக கேட்குறவங்க. சில பேர் சிந்துவாங்க, சில பேர் செதறிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் முழுசாக இருந்து கவனிச்சு எனக்கு தேவையான விஷயங்கள் என்ன, எங்கே எனக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும், எதை நான் செய்யணும், எதை நான் விடணும், இத்தனை விஷயத்தையும் ஒரு பதிவை கேட்கும்போது உங்கள் மனசு அந்த பதிவில் இன்வால்வ் ஆகிடுது. அதில் நீங்கள் தெரிஞ்சு கற்றுக்கிட்டது கொஞ்சம்னா, பார்த்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் அப்படின்னா, கேட்டு கற்றுக்கிட்டது கொஞ்சம்னா, நீங்கள் கேட்கும்போதே உங்கள் மனசு பல திசைகளில் பயணிக்கும். அதுவாக இன்னும் ஆரோக்கியமானதை கற்றுக்கிட்டு வந்து சேரும். கடவுள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் ஒரே வார்த்தை மட்டும் அதுக்கு பொருத்தம் இல்லை. அதுக்கு 1000 வார்த்தைகள், லட்சம் வார்த்தைகள், கோடி வார்த்தைகள் இருக்குது. ஒருத்தவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க அன்பே சாயில், பதிவை மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு ஒரு வார்த்தை, இந்த பதிவை ரசித்து நேசித்து கேட்குறவங்களுக்கு பல வார்த்தை அப்படின்னு. ஏன்னா கடவுளுடைய விஷயத்தையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் தவிர்க்கப்பட வேண்டியது, கூட்டப்பட வேண்டியது, கழிக்கப்பட வேண்டியது, பெருக்கக்கூடிய வேண்டிய விஷயத்தை தான் இங்கே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அதை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ கடவுளோட வார்த்தைகள் ஒரு வார்த்தை இல்லை, லட்சம் வார்த்தை, கோடி வார்த்தை, கோடி வார்த்தை, கோடி டெஃபினேஷன்ஸ் அங்கே இருக்குது. தேவைப்படக்கூடியது ஒரே ஒரு விஷயம், நான் என்ன செய்யணும். ஒன்று, நம்ம வாழ்க்கையை 2 வகையில் உருவாக்கலாம். ஒன்று, நான் என்ன செய்யணும், இல்லை என்ன செய்யக்கூடாது.
இந்த ரெண்டே ரெண்டு தான் உங்களுக்கு தேவை. என்ன செய்யணும்னு சொல்லி ஒன்று வாழணும், இல்லை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு வாழணும். நான் ரெண்டாவது கேட்டகரி, என்ன செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையில். அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவனை துரோகம் செய்யக்கூடாது, அடுத்தவங்களோட நம்பிக்கை நம்ம மேலே வச்சுருக்கிறது இழக்காமல் பார்த்துக்கணும், அடுத்தவங்களை கடனாக்கக்கூடாது, அடுத்தவங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எது கூடாது, அதுதான் எனக்கு இப்போ தேவைப்படுற மாதிரி இருக்குது. அப்போ எனக்குன்றது இந்த யுகத்தில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எது கூடாது, எது கூடாது. ஏன்னா கூடுறதை விட கூடாதது தான் கேடாக போய் முடியுது. அப்போது கூடுறதை பற்றி பேச வேண்டாம், கூடாததை பற்றி பேசும்போது ஏகப்பட்ட லிஸ்ட்டு. ஒரு மனுஷன் 5 அடி 6 அடி இல்லை 6 அடி இல்லை 7 அடி இருக்கான். இத்தனை அடிக்குள்ள அவன் எத்தனை விஷயத்தை வச்சுருக்கான் பாருங்க. அவனுக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தை தாண்டி தீமை தரக்கூடிய விஷயங்கள் தான் அநேகமாக இருக்குது, அநேகமாக இருக்குதுயா. வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை விட இன்னும் ஏதாவது தூரம் இருந்தால் அந்த அளவுக்கு இருக்குது இது கூடாதுன்ற விஷயங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எதெல்லாம் செய்யக்கூடாது நான் அப்படின்னு யோசிங்க. இதுக்கு நான் புதுசாக அன்பே சாயில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எது செய்யக்கூடாதுன்றது தான் நம்ம அதிகமாக பேசியிருப்போம். அப்போது செய்யக்கூடாததை கடைசி வரைக்கும் செய்யாமல் இருந்தால் செய்ய வேண்டியது மிக குறைவாக இருக்கும். 24 மணி நேரம் 10லன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரே விஷயம், செய்யக்கூடாததை அந்த 24 மணி நேரத்தில் 3/4 மணி, அதாவது 75% செய்கிறீங்க. 25% தான் செய்யக்கூடியது நீங்கள் செய்கிறீங்க. அப்போ எது பெர்சன்டேஜ் அதிகம்னா செய்யக்கூடாததை 75% மணி நேரம், அதாவது 18 மணி நேரம் செய்கிறீங்க. மீதி இருக்கக்கூடிய அவசு தான் செய்யக்கூடியதை செய்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு நேரம் பத்தல. கடவுள் உங்களை நேரத்தை குறைக்கல. நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகளை குறைச்சிங்க, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீமைகளை அதிகரிச்சிங்க. ஸோ நன்மைகளை குறைச்சி தீமைகளை அதிகரிச்சிருக்கோம். இது நீங்களும் நானும் மட்டும் பண்ணலை, எல்லா மனித பிறவியும் அதை தான் செய்கிறாங்க. இதை சரியாக செஞ்சுருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்காங்க. இப்படியே செய்கிறவங்க வாழ்க்கையில் பிற்பகுதி மோசமான சூழ்நிலையில் மாட்டி தவிக்கிறாங்க. அப்போ இதுக்கு தான் சாயப்பா தன்னுடைய குழந்தைகளுக்காக நிறைய விஷயத்தை அன்பே சாயின்ற ஒரு சேனலில் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் சாயப்பாவோட சேனலை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக அவர் போதித்து கொண்டு இருக்கிறார், அவர் போதித்து கொண்டு இருக்கிறார். அப்போ எல்லா கருத்துக்களும் எனக்கு சொந்தமானவை. என்னோட மூச்சு காத்து இது சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதை எந்த அளவுக்கு நீங்கள் பரிபூர்ணமாக உங்கள் மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் கேட்குறீங்களோ இல்லை அதை பற்றி நடந்துக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நன்மைகளோட வேகம் அதிகரிக்குது. 2 பேர் ஓடுறாங்க, ஒருத்தன் வேகமாக ஓடுறான்னா ஒருத்தன் கம்மியாக ஓடுறான்னு அர்த்தம். ஒருத்தன் கம்மியாக ஓடுறான்னா ஒருத்தன் வேகமாக ஓடுறான்னு அர்த்தம். கம்மி இல்லை, மெதுவாக. அப்போது எது இங்கே வேகமாக ஓடுது, எது மெதுவாக ஓடுதுன்னா தீமைகள் வேகமாக ஓடுது, நன்மைகள் மெதுவாக ஓடுது. நன்மைகள் மெதுவாக ஓடுது, ஆனால் தீமைகளோ எங்கேயோ போயிடுச்சு. அப்போ அந்த ஓட்டத்தை அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஏன் நீங்கள் நினைக்கல? உங்கள் வாழ்க்கையில் கடவுள் சொல்கிறாரு,
உன் வாழ்க்கையில் நல்லதை விட கெட்டது நடக்குது. என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா? கெட்டது ஏன் எனக்கு நடக்குது? ஏன் நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் வரல? ஏன் என்னோட குடும்பம் சந்தோஷமாக வாழல? ஏன் கணவனுக்கும் மனைவிக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குது? குழந்தைங்களோட படிப்புக்கு ஏன் இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது? ஏன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நம்ம இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகலை? ஏன் இன்னும் கடன் இருக்குது? யாராவது கேட்டிருக்கோம்? யாருமே கேட்கல. யாராவது கேட்டால் பதில் சொல்ல விருப்பமும் இல்லை, கேட்கவும் இல்லை, பதில் சொல்ல விருப்பமும் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் கெட்டது நிறைய நடக்குது. நடப்பதற்கு காரணம் என்ன? அப்ப கெட்டது தானா நடக்குதா? தானா நடக்குது, தானா ஓடுது, தானா ஆடுதா? எங்கேயாவது வீடு நடுங்குதுன்னா நிலநடுக்கம். அப்போ தானா நடக்கல, நிலநடுக்கத்தோட அதிர்வுகள்ல நடக்குது. ஸோ காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. உங்கள் வீடு மட்டுமா ஆடிச்சு? எல்லா வீடும் தான் ஆடிச்சு. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. தாங்கிக்க முடியாத அளவுக்கு துக்கம், துன்பம். நாம் வேற ஒரு நாட்டில் நடக்குதுன்னு, ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். நமக்கு அடித்தா எப்படி அழுக வருதோ அவங்களுக்கு அடித்தா அழுக வரும். கலாச்சாரம் வேறையாக இருக்கலாம், உணவு முறை வேறையாக இருக்கலாம், ஆனால் இன்பமும் துன்பமும் அத்தனை மனுஷங்களுக்கும் ஒன்று தானே. எங்கே மாதிரி இருக்குமாண்ணா? ஒருத்தருக்கு துன்பம் தான் இன்பத்தை கொடுக்குமா? ஒருத்தருக்கு இன்பம் தான் துன்பத்தை கொடுக்குமா? ஸோ எது நல்லது நடக்குதோ மனுஷன் ஹாப்பியாக இருக்கான். எது கெட்டது நடக்குதோ மனுஷன் சோகமாக இருக்கான். ஸோ சாப்பிட்ற சாப்பாடு வேறு, நட வேறு, உடை வேறு, பாவனை வேறு, எல்லாம் வேறு. ஆனால் எமோஷனல்ஸ் எல்லாமே இட்ஸ் அ சேம் தான். அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. அப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா தானாக நடக்கலை, தானாக நடக்கலை. நம்ம வேகத்தை கண்ட்ரோல் பண்ணலை, அதனால் துன்பங்கள் வருது. ஸோ வேகத்தை எதை ஏற்றணுமோ அதை ஏற்றலை, எதை குறைக்கணுமோ அதை குறைக்கலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்ம பெரும் அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் பெரிய கஷ்டம். உண்மையில் சொல்கிறேன், என்னுடைய லைஃப்லலாம் அவ்வளோ கஷ்டம். என்ன நீங்கள் பேசுகிறீங்க? என் கஷ்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் கஷ்டம் உங்களுக்கெல்லாம் வந்திருந்தா நீங்கள் வாழவே முடியாது. அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நான் இருக்கேன். என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பெருமைக்கு பின்னாடி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்ததால தான் நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்னு தெரியல. நானும் அப்படிதான். நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ, இல்லை சொன்னீங்களோ, இல்லை சொல்ல போகிறீங்களோ, இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் சொன்னேன். நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு தெரியுமா? ஏன் அனுபவிச்சேன்? எதுக்காக அனுபவிச்சேன்? கடவுள் தான் உன்னை கஷ்டத்தை கொடுத்தாரா? கடவுள் நீ எப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கியா துக்கமாக இருக்கியான்னு பார்க்கறது தான் அவர் வேலையா? அதுக்கு தான் அவர் உங்களை படித்தாரா? அப்போ கடவுள் யாரோ மூணாவது மனுஷனா? உங்களுக்கு எதிரியா கடவுள்? கடவுள் உங்களுக்கு எதிரி இல்லை, நீங்கள் கடவுளுக்கு எதிரியாக மாறினீங்க. கடவுள் என்றைக்குமே அணைக்கக்கூடியவர் தான், வாரி வாரி அணைக்கக்கூடியவர் தான், தேவையானதை செய்யக்கூடியவர் தான், மனசில் உறுதியை ஏற்படுத்தக்கூடியவர் தான், திரும்பின பக்கம் எல்லாம் வெற்றியை தரணும்னு நினைக்கிறவர் தாங்க கடவுள். ஆனால் மனுஷன் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து அழிச்சு குழி தோண்டி புதைச்சிட்டான். ஸோ மனுஷன் கடவுளுக்கு எதிராக போனதால கடவுள் இல்லைன்னு அவன் ப்ரூஃப் பண்ணிட்டான்.
மனுஷ கடவுளுக்கு எதிராக போனதால் அவனுக்கே அவன் எதிரியாக மாறிட்டான். கடவுள் எல்லா மனுஷங்க கிட்டேயும் இருக்காருன்னு சொன்னது உண்மையா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் கடவுள். உனக்கு என்னைக்கு ஆணவம் வருதோ அன்னைக்கு உனக்கு அழிவு நிச்சயம். நான் தான் கடவுள்னா நான் மட்டும்தான் கடவுள். இப்போ மற்றவங்க எல்லாம் சாத்தான்களா? அதாவது 4 பேர் முன்னாடி நம்மளை உயர்த்திக்கக்கூடிய குணம் இருக்கே, அது மிருக குணம். நீங்கள் வேறு எதில் வேணாலும் உயர்த்திக்கோங்க, ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் எனக்குத்தான் எல்லா அருளும் இருக்குது, எனக்குத்தான் எல்லா விஷயமும் தெரியும், நான் சொன்னது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நான் சாமியார்களை பற்றி பேசலை. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களே சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் ஒரு பேச்சில் ஒரு சக்தி இருக்குது. சரி, அவங்க தனிப்பட்ட முறையில் கேரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடியவர்களான்னு பார்த்தா இல்லை, எல்லாருக்கிட்டையும் வம்பு பேசக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் தனக்கு ஒரு சக்தி இருக்குது, தன்னிடம் மட்டும்தான் கடவுள் இருப்பார்னு. அது எப்படி இருப்பார்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் கூட வம்பு தும்புக்கு போகக்கூடியவர்கள், கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கூட உங்ககிட்டயே சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் கடவுளோட அருள் இருக்குது அப்படின்னு. அப்போ கடவுளோட அருள் இருக்கிறவங்க எப்படி உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க முடியும்? கரெக்டா? இங்கே எத்தனையோ பேர் வயசானவர்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு மருமக இருப்பாங்க, உங்கள் மருமகளுக்கு துன்பத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்ட கடவுள் அருள் இருக்குதுன்னு எப்படி வெளியில் சொல்லிக்கிறீங்க? உண்மையிலே சொல்லட்டுமா, மிகப்பெரிய பாவம். இதுதான் பெரிய பாவம். கடவுள் அருள் பெற்றவர்கள் தான் கடவுள்னு சொல்ல மாட்டாங்க, அடுத்த மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் துன்பத்தை கொடுக்கவும் மாட்டார்கள். கடவுள் அருளை பெறாதவர்கள் பெற்ற மாதிரி நினச்சிப்பாங்க, மற்றவங்க முன்னாடி ஒரு உயரத்தில் இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பாதுகாப்பானதாக கூட இருக்கும். ஒரு பயத்தை கொடுக்கறது, என்கிட்ட நீ பகைச்சிக்கிட்டா நான் உனக்கு சபிச்சிடுவேன், நான் சொன்னது நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை புதுசாக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ சத்தியமாக அப்படி கிடையாது, சத்தியமாக அப்படி கிடையாது. நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம், நல்லவர்கள் சபிக்க மாட்டார்கள், சபிப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். ரைட்டா? இது என்னைக்கோ ஒரு நாள் பதிவில் சொன்னோம். அப்போ ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அருமையான பாயிண்ட்டு, நெத்தி அடி அப்படின்னாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த வார்த்தைகளை பேசும்போது தான் எனக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம பேசணுமா அப்படின்னு. அந்த கமெண்ட்லேயே அந்த வார்த்தையை சொன்னாங்க, நான் செம்ம பாயிண்ட், செம்ம நெத்தி அடினா. நிறைய பேர் என் சாபம் ஒன்று பழிக்காமல் விடாது, நான் அவ்வளோ நல்லவ அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நல்லவர்களாக இல்லை. ஏன்னா நல்லவர்கள் சபிக்க மாட்டார்கள், சபிப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். என்றைக்குமே எதை வேணாலும் மாற்றலாம், ஆனால் கடவுளோட தத்துவத்தையோ வாழ்க்கையோட தத்துவத்தையோ டெஃபினட்டாக யாராலையும் எந்த உலகத்தில் இருக்கிற மக்களால் கூட அதை மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. நாம் நினைக்கிறோம், சரி நாம் நினச்சா மாறிடுமா? அந்த பூனை கண்ணை மூடிட்டா உலகமே கண்ணை மூடிடுச்சுன்னு நினைக்குமா அந்த பூனை? அது மாதிரி நாம் கண்ணை மூடிக்கிட்டு நாம் நினைக்கிறோம் நம்ம கண்ணை மூடிட்டோம், அவனுக்கு தெரியாதுன்னு. உனக்கு தான் தெரியாது, அவனுக்கு தெரியும், எதிரில் இருக்கிறவனுக்கு. ஸோ சில விஷயங்களை நீங்கள் போராடி வாதம் செய்து வெற்றி பெறறதுக்கு பதிலாக அந்த உண்மையை புரிஞ்சு அந்த உண்மையோட நோக்கத்தை அறிஞ்சிக்கிட்டு அதற்கு அமைதியான முறையில் ஒரு வழியை தேடிட்டு போயிடலாமே. இதை விட பெஸ்ட் என்ன இருக்க வாழ்க்கையில்? திஸ் இஸ் த பெஸ்ட்டு. பிரச்சனை கிடையாது, பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். பிரச்சனையை உருவாக்குனா நிம்மதி இருக்காது. நிம்மதி வேணுமா? பிரச்சனைக்குரிய செயலை செய்யாத.
அடுத்தவனை பகைச்சிக்காம இருக்கிறதுல தான் வாழ்க்கையோட சந்தோஷமே இருக்குது. உனக்கு எதிராக ஒரு மனுஷன் செய்கிறான், நீ சொல்லி பார்க்குற வேண்டான்னு, இல்லை இது நல்லதுன்னு சொல்கிறான்னா அவனை கடவுள் பார்த்து சொல்லி நீ அமைதியாக போயிடு. பிடிச்சா ஆர்கியூ பண்ணு, இல்லை ஆர்கியூ பண்ணால் சண்டை வரதில்லைன்னா அமைதியாக போயிடு, நவுந்துட்டு போயிடு, அவ்வளோதான். நான் சொன்னதை நீ செய்யலைன்னு சொல்லி ஏன் அவங்க மேலே கோபத்தை கொடுக்குற? நீ எடுக்கிற முடிவு இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லி நழுவுறீங்க. நழுவுறவங்கள மறுபடியும் பிடிப்பாங்க. இல்லை இல்லை நீ சொல்லு, நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி வேண்டாம் அப்படின்னு. இல்லை நீ சொல்லு அப்படின்னா ஒரே வார்த்தை உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து போயிடுங்க, அவ்வளோதான். அவங்க சொல்கிறதுக்காக நாம் மாற்றி சொல்லிடக்கூடாது, அது பாவம். இப்போ என் லைஃப்பில் நிறைய விஷயத்தை நான் கடைப்பிடிக்கிறேன், அது அத்தனையுமே நிம்மதிக்குரிய விஷயமா இருக்குது. எப்பா இந்த விஷயத்த செய்யாதன்னு சொல்கிறோம், இல்லை செஞ்சால் நல்லதுன்னு, சரி ஓகே உங்கள் இஷ்டம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? அதாவது எந்த மனுஷனையும் நான் சொல்லலைன்னா, நான் சொன்னதை நீ செய்யலைன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னா அப்போ அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். அது நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு பட்டார்னு வெடிச்சிடும். இன்றைக்கி காலையில் என்ன பதிவு சொல்லியிருந்தோம்? மனநோயாளியாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் மனநோயாளியாக நீங்கள் மாறுறீங்க நான் சொல்லட்டுமா? அதாவது வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க தான் கடவுளுடைய பாதத்தில் இருக்காங்க. அந்த பாதத்தில் இருக்கிறது சரி, அழுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதுவும் சரி. ஸோ எல்லாமே சரி. அப்போ எப்படிங்க மனநோயாளியாக மாறுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் கேட்பீங்கன்னு நினச்சாங்க, யாருமே கமெண்ட் கேட்கல. புதிய கேள்விகள் நிறைய கேளுங்களேன், கமெண்ட்லேயும் கேளுங்க, இல்லை பர்சனலாக கேளுங்க, இல்லை கமெண்ட்டில் யாராவது கேள்வி கேட்டு அதை என்னுடைய நாலேஜுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நிறைய விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ கடவுளோட பாதத்தில் வச்சதுக்கு அப்புறமும் மனநோயாளியாக மாறுவோமா அப்படின்னா கண்டிப்பாக மாறுறோம். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அழுகிறவர்களும் துன்பப்படுகிறவர்களும் தான் ஒரு கடவுள்கிட்ட நெருக்கமாக இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கணும். கடவுளே, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் துன்பத்தை நீதான் எங்களுக்கு கடக்க உதவி செய்யணும் அப்படின்னு. அப்போ எங்கே இங்கே மனநோயாளியாக மாறுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் நம்ம மனசில் இன்னமும் பதட்டமும் பயமும் அதிகரிக்குது. அதாவது கடவுள் பார்த்துப்பார்னு சொல்லி வைக்கணும், நீங்கள் பர்டிகுலர் டைம் கேட்குறீங்க, டைம் கொடுக்குறீங்க கடவுளுக்கு. சரி இன்னைக்கு சாயப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன், அப்போது பிரச்சனை இருக்காது அப்படின்னு நீங்கள் முழுவதும் நம்பிக்கை வச்சு அந்த விஷயத்தை வைக்கிறீங்க. ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னமும் பயம் வந்துடுது, இன்னமும் துன்பத்தை அதிகரிக்கிற மாதிரியோ இல்லை உண்மையாகவே துன்பம் அதிகரிக்கவோ செய்யுது. அப்போது கடைசி நம்பிக்கை சாயப்பா காப்பாற்றுவாருன்னு. ஆனால் அந்த கடைசி நம்பிக்கையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம். இப்போது நம்ம மனநோயாளியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன், மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். என் லைஃப்பில் சாயப்பா தான் கடைசி நம்பிக்கை, லாஸ்ட்டு அவரு தான், வேறு யாரும் இல்லை. ஏன்னா நீ தான் காப்பாற்றணும், பிஸ்னஸை நீ தான் கொண்டு வரணும், நீ தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தெளிவான மனநிலையில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண, அதாவது மறுபடியும் ரெண்டாவது தடவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் பிஸ்னஸ் போயிட்டு தான் எல்லாம் போச்சு. சரி கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் கேப்பு, 1 மந்த் இல்லை 2 மந்த் இல்லை 2 வருஷ கேப்பு, 2 வருஷ கேப். இந்த 2 வருஷத்தில் சாயப்பா லைஃப்பில் வராரு.
வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிற, தக்காளி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இனி பிஸ்னஸை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரியான மனநிலை உருவாக்குற, அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டு இருக்கும்போது வீட்டில் காலிங் பெல்லு, என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் தானே அப்படின்னு. ஆமாங்க, நான் தான். நாங்கள் போலீஸ். நீங்கள் செக்கு ரிட்டர்ன் விட்டதால் வாரண்ட் உங்களுக்கு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வேறு வழி இல்லை, நீங்கள் இப்போ எங்கள் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ கடைசி நம்பிக்கை சாயப்பா, லாஸ்ட் நம்பிக்கை. அப்போது அவர் எல்லாத்தையும் காப்பாற்றுவார்னு சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பித்து அப்புறம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகணும்னு எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இடி விழும்போது பலர் என்ன ஆகுறாங்க? மன நோயாளியாக மாறுறாங்க. ஏன்னா கடைசி நம்பிக்கையும் அடைக்கப்பட்டது, சாத்தப்பட்டது. உயிர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்குது. உயிர் இல்லைன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம், அதை பார்த்துக்கலாம். உயிர் இருக்கிறதால இத்தனை கஷ்டம், இவ்வளவே அனுபவிக்கிறோம். உயிர் இல்லைன்னா முடிஞ்சிடுச்சு. அதை போய் எழுப்பி எனக்கு நீ அதை கொடுக்கணும், இதை கொடுங்க, அவனை கேட்கவா போகிறா? கேட்க மாட்டான். குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க தலை தான் உருளும். ஆனால் இவன் வாங்கினா, இவன் இறந்து போயிட்டான், இவனை கேட்க முடியாது. ஆனால் இவன் கூட இருக்கிறவனை தான் கேட்கலாம். இப்போ இவன் செத்து போனதுக்கப்புறம் அடுத்தவனை இப்படி தான் பண்ணுவாங்க. அதை விட்டுருக்கு, அது வேறு டாபிக். அப்போ என்ன ஆகுது? லாஸ்ட் நம்பிக்கையும் செதறும் போது இயல்பாகவே ஒரு மனுஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போய்டும். அப்போது அந்த இடத்தையும் நீங்கள் கடக்கணும். அதான் சொல்கிறேன், கடவுள்கிட்ட இதை வேணும் அதை வேணும் சொல்லி கேட்கறதுக்கு பதிலாக எதையும் சாதிக்கிறதுக்கு மன வலிமையும் தைரியத்தையும் கொடு. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் கடவுளுடைய வார்த்தை. வேறு எந்ததும் கடவுளோட வார்த்தையே இல்லை. நீங்கள் எதை கேட்குறீங்கன்னா அவர் கொடுக்கறதா கேட்கணும், அவர் கொடுக்காததை கேட்கக்கூடாது. இந்த நாட்டுக்கே பிரதமர் ஆகணும், இந்த நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகணும், இந்த நாட்டுக்கு மந்திரி ஆகணும், இப்படி இதை கேட்கறது தப்பு இல்லை. அதற்கு தகுந்த மாதிரியான சில விஷயத்தை நாம் செஞ்சோமான்னு யோசிக்கணும். ஓகே, நம்ம அதை பற்றி எதுவுமே யோசிக்கல. திடீர்னு நான் பிரதமர் ஆகணும், நான் ஆரத்தி எடுக்கிறேன், சச்சரிதம் படிக்கிறேன், மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஆயிட முடியுமா? அதற்கு உண்டான என்னென்ன வழிகளை எடுத்த, என்னென்ன முயற்சிகளை எடுத்த, நினச்ச உடனே வந்துட முடியுமா? வர முடியாது இல்லையா? மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்ச நீ, உன்னோட தெருவில், நம்ம தெருவிலே நம்ம யாருன்னு தெரியல. அப்படிப்பட்டவங்க பார்ட்டிஸ் எடுத்து கொடுத்துருவாங்களா? நீங்கள் தாங்க எங்கள் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கோம், உங்களை ஜெயிச்சுட்டு நீங்கள் உங்களை உட்கார வச்சுருவோம் நாங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலை. முயற்சி எடுத்தால் தானே நடக்கும். முயற்சி எடுக்கலை. அப்போ கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம், மன தைரியம், மன வலிமை கொடு. கேளுங்க, கொடுப்பாரு. அதை வச்சு நீங்கள் முன்னுக்கு வரலாம். அன்னைக்கு நான் கேட்டது இதுதான். மன வலிமையை கூட, தைரியத்தை கூட, ஃபேஸ் பண்ணக்கூடியதை கூட, இதுதான் என் வாழ்க்கை, உன் வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையை உன்னோட பாதத்தில் வச்சுட்ட. உயிரை எடுக்கிறதும் உயிரை கொடுப்பதும் உன் கையில். இந்த ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு வருஷமா. அந்த வார்த்தை தான் என்னை காப்பாத்துச்சு. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஜெர்க்கானது உண்மை, அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு நடந்த அற்புதன்றது உண்மை. மறுபடியும் 2 நாள் கழித்து நீங்கள் வாங்க சார்னு அவ்வளோ பணிவோடு சொல்லிட்டு போனாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. அப்போ நான் யார்? சாயப்பாட குழந்தை. சாயப்பாட குழந்தைக்கு அந்த போலீஸ்காரவங்க அவ்வளோ கண்ணியமாக, ஓகே சார் பரவாயில்ல, டியூஸ்டே அன்றைக்கி நீங்கள் வந்துடுங்க, பட் கேஷ் 5 லட்ச ரூபா ரெடி பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான்.
3ஆம் தேதி கோர்ட்டுக்கு போகிற, என் பேரை கூப்பிட்றாங்க. ஏன் நீங்கள் வந்து ஆஜராகலைன்னு கேட்குறாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்ற ஏதோ ஒன்று சொன்னோம். அப்போ நான் வந்து என்னுடைய அட்வொகேட் கிட்டேயும் நம்ம விஷ்ணு கிட்டேயும் சொன்னேன், ஒரு 10 நாள், ஒரு 13ஆம் தேதி அன்னைக்கு இவங்க ஒரு வாய்தா கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னும்போது என்னுடைய அட்வொகேட் பார்த்து என்னை வந்து பரிதாபமாக சிரிக்கிறார். 3ஆம் தேதியா, நாளைக்கு கொடுக்குறாங்களான்னு நீங்கள் பாருங்கள். 10 நாளில் இந்த கேஸ்க்கு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா அந்த அன்னைக்கே வந்து நீ கோர்ட்டில் வந்து இதை வந்து வராமல் இருக்கிறதால கண்டிப்பாக உன்னை வந்து உள்ளே தான் வைப்பாங்கன்னு சொல்லி என் கூட ஒரு போலீஸ்கார் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவே பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. எதுக்கும் மனசை தயார் பண்ணிக்கோங்க. 3 லட்சம் 5 லட்ச ரூபா கொடுத்து, 3 5 சரி 3 லட்ச ரூபா. ஆனால் கேஸ் வந்து 5 லட்சமாக போட்டாங்க. 3 லட்ச ரூபா அவங்களுக்கு என்ன காசோ அதை கொடுத்தா தான் அவங்கக்கிட்ட தாங்க இருக்குது அப்படின்னு. நம்ம அவரும் கேஸ் போட்டவரும் என் கூட இருக்கார், போலீஸ்காரும் என் கூட இருக்கார், அட்வொகேட்டும் என் கூட இருக்காங்க, நம்ம சொந்தமாக இருக்கக்கூடிய விஷ்ணு இருக்காங்க. அப்போ நான் அப்பயும் நான் வேடிக்கையாக தான் இருக்கேன். 13ஆம் தேதி போட்டால் நல்லா இருக்கும். ஒரு துளி பயம் கூட இல்லை. ஏன்னா சாயப்பட குழந்தையாகவே நான் மாறினது அப்போது. எல்லாம் 2015/6/2016 இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷம். இப்போ வந்து நினச்சா கூட நேற்று இல்லை, இப்போ தான் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. அப்போது கரெக்டாக 5:30 மணிக்கு ஜட்ஜ் அம்மா என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. நான் நிற்கிறேன். மறுபடியும் கேட்குறாங்க, ஏன் வந்து கோர்ட்டுக்கு வரல? மேடம் இது மாதிரி உடம்பு சரியில்லை. சரி, உங்களுக்கு வந்து 13ஆம் தேதி அடுத்த ஹியரிங். என்னது 13ஆம் தேதி அடுத்த ஹியரிங். நான் வந்து என்ன சொன்னேன், 3ஆம் தேதி அந்த அன்னைக்கு 3ஆம் தேதி நான் இன்னொரு 10 நாள் கணக்கை வச்சு 13ஆம் தேதி இருந்தால் நல்லா இருக்குமேனு சொன்னேன். அதே தேதியில் அந்த அம்மா வந்து ஹியரிங் கொடுத்தாங்க. அடுத்த 13ஆம் தேதி வரைக்கும் டைம், அதுக்குள்ளே காசை புரட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் 6 மணிக்கு எனக்கு ஈவினிங் வருது. அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகி அவ்வளவோ சந்தோஷப்பா, என்னடா இது சாய் அப்படி இப்போ நினச்சா கூட கண்ணு கலங்குது. ஏன்னா அந்த வழியில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய உணர்வு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போயே நான் சாய்பாக்கு நன்றிகள் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நடந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அடுத்தவங்களோட வழி இப்போ வரைக்கும் எனக்கு தெரியுது. உங்கள் வழி எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் நான் கொடுக்குற நம்பிக்கையையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே சரி, இதெல்லாமா நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ இந்த கோர்ட்டு கேஸு எல்லாமே 100% நான் இங்கே சத்தியம் பண்ணுறதுக்கு சாய்ப்பா மன்னிச்சிடுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அவரை நம்புனா எல்லாமே நடக்கும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சாயப்பா மேலே சத்தியம். நான் யாரெல்லாம் உயிருக்கு உயிராக நினைக்கிறேனோ அத்தனை உறவுகள் மேலேயும் சத்தியம். இதுக்கு மேலே நான் என்ன சத்தியம் பண்ணணும்? வானம் சத்தியம், பூமி மேலே சத்தியம், எல்லா உயிரினங்கள் மேலேயும் சத்தியம். இதுதான் நடந்துச்சு. சரி, அப்புறம் என்னங்க ஆச்சு? அதையும் கேட்பீங்கல்ல. அடுத்த நாளே எனக்கு கேஸ் கொடுத்தவர் வீட்டுக்கு வராரு. ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் இத்தனைக்கும் அவரை கெஞ்சில கதறல, அவர் பாட்டுக்கு இருந்தார், நான் பாட்டுக்கு சிரித்தேன், அவ்வளோதான். அவர் அடுத்த நாள் வந்து, எங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, இதெல்லாம் தேவைங்களா? அப்படி என்னங்க பண்ணுறது, நான் வந்து என்னங்க செய்கிறது, காசு இல்லைங்களே அப்படி. உடனே சட்டுன்னு அப்பா வந்து நம்ம நிறைய கடன் வாங்கினதால அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. ஒரு ஸ்டேஜில் வந்து அவருக்கே வந்து, சரிங்க இப்போ என்ன 3 லட்ச ரூபா அவங்க கொடுக்கணும் அவ்வளோதானே, நீங்கள் 5 லட்ச ரூபா கேஸ் போட்டிருக்கீங்க அவ்வளோதானே, சரி நான் சொல்கிறேன் அடுத்த மாதம் 1 லட்ச ரூபா கொடுப்பான், கேஸை வாங்கிக்கிறீங்களா? நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் கேஸை வாங்கிக்கிறேன். எனக்கு என்னடா நடக்குது இங்கே, எனக்கு என்ன தான் இங்கே நடக்குது? இப்படியா மிராக்களுக்கு மேலே மிராக்கள்? ஒன்றும் புரியல. இவர் 1 மாதம்ன்றாரு, அவர் சரின்றாரு.
உடனே கொடுத்துருந்தா கூட ஒரு டீல் முடிஞ்சிருக்கும். அதுவும் இப்போ என்ன, இது மாதிரி பர்சன்ஸ் வந்து வீட்டுக்கு வரமாட்டாங்க. அடுத்த 13ஆம் தேதி வந்து வரலன்னா பையனை உள்ளே தள்ளிடுவாங்க, குடும்பம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், குடும்பம் நம்ம காலடியில் விடணும்னு நினைப்பாங்க மோஸ்ட்லி. ஆனால் அந்த இடத்துல சாயப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவர் மூலமாக அப்பா கிட்ட பேச வச்சு, அப்பா இங்கே பாருங்கள், ஒரு மாதம் அதெல்லாம் ஆகாது, ஒரு மாதம் சரிங்களா, ஒரு மாதம் 1 லட்சம் அவ்வளோதான், 3 லட்சம் 3 மாதத்தில் வட்டிலாம் இவ்வளோதான் கொடுக்க முடியும் எங்களால். இவர் இப்படி பேசுகிறாரு, அவர் சரிங்க அப்படின்றாரு. இப்போ கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும், நீங்களாம் வாங்க வேண்டாம், நாங்கள் வந்து எங்கள் அட்வொகேட் கிட்ட பேசிக்கிறோம், அட்வொகேட்டும் பேசிப்பாங்க, கேஸ் வந்து டிஸ்மிஸ். அடுத்த நாள் காலையில் அவருடைய அட்வொகேட்டை இவர் சொல்லிட்டாரு, இது மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து சமரசமாக போய்க்கிறோம், நீங்கள் கொடுத்தாச்சுன்னு சொல்லி டீலை முடிச்சிடுங்க, கேஸ் வந்து கம்மியான என்னென்ன செக்ஸ்லாம் கொடுத்தோமோ அத்தனை செக்ஸ் ரிட்டர்ன் ஆகி இந்த பாருங்கள் முடிஞ்சிருச்சு, இனி கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்காது, நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ 1 லட்ச ரூபா அப்பா கொடுத்தாரு. அடுத்த ஒவ்வொரு மாதமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசை பிரட்டி நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மிராக்கள். ஏற்கனவே 2-3 ஆடியில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னு, கடைசி நம்பிக்கையும் பாழாயிடுச்சுன்னா இங்கே வாழ்க்கையே பாழா போகக்கூடியவர்களுக்கு தான் இது. அப்போ எனக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துருந்துச்சு, ஒருவேளை நெகட்டிவாக போயிருந்தா நானும் இந்நேரம் உயிரோட வாழ்ந்திருப்பானே தெரியாது. எனக்கு இப்படிப்பட்ட உறவுகள் சான்ஸே கிடைச்சிருக்காது. அப்போ எவ்வளவு பெரிய அற்புதமும் எவ்வளவு பெரிய மிராக்களும் எவ்வளவு பெரிய அதிசயமான நாட்களும் இன்னைக்கு இருக்குதுன்னா, அப்போ நான் வந்து பேசுறதில்ல சரியா இல்லையா அன்பே சாயில்? சும்மா வந்து ஏதோ ஒரு கற்பனை பண்ணி பேசினாலும் உயிர் இருக்காதுங்க. என்னைக்கு பொம்மை தான், உயிர் தான். என்னதான் மெழுகு பொம்மை தத்ரூபம் கைவண்ண தவிர ரசிக்கலாம், ஆனால் அது வெறும் பொம்மை. அப்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையில் நடந்தது, என் வாழ்க்கையில் கீழே இறங்கும் போது கையை தூக்கி விட்டு மேலே கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னு சொல்கிறேன். ஒரு இடத்துலையும் இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் இங்கே இப்படித்தானே நடந்திருக்குது. அதனால் நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுளோட வார்த்தைகளை இப்பையும் நீங்கள் கேட்கல, இல்லை கடவுளுக்கு கீழ்ப்படியலைன்னா உங்கள் வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.